بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நபிகளார் சந்தித்த துன்பங்கள் என்கின்ற தலைப்பின் கீழே நேற்றைய தினம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்து மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் மக்கத்து குறைஷியர்களான எதிரிகளால் பல்வேறு விதமான சோதனைகளை, துன்பங்களை, இன்னல்களை அனுபவித்து கொண்டு வந்தார்கள். அவ்வாறு அனுபவித்து கொண்டு வந்த அந்த வரிசையில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருந்த நேரத்தில் அபூஜகளும் அபூஜகளுடைய கூட்டத்தாரும் சேர்ந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகுகளிலே ஒட்டகத்தினுடைய மலக்குடலை போட்டு பெரிய அளவில் சித்திரவதை செய்தார்கள் என்ற செய்தியோடு நேற்றைய உரையை நாம் நிறைவு செய்திருந்தோம். அவ்வாறு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்புறுத்தப்பட்ட நேரத்தில் ஃபாத்திமா அம்மையார் அவர்கள் வந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய அளவிலே சங்கடப்பட்டு கொண்டிருந்த அந்த இன்னலை தீர்க்கும் முகமாக அவர்களுடைய முதுகுகளிலே மிகப்பெரிய பாரமாக வைக்கப்பட்டிருந்த அந்த ஒட்டகத்தினுடைய மலக்குடலை இறக்கி வைத்ததற்கு பிறகு பெரிய அளவிலே மனரீதியான ஒரு அழுத்தத்தை சந்தித்தவர்களாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அந்த தருணத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையை படைத்தவனிடத்திலே முன்வைத்தார்கள். இறைவா, இந்த அபூஜகளை நீ தண்டிப்பாயாக, உக்பா இப்னு ரபியாவை நீ தண்டிப்பாயாக, ஷைபா இப்னு ரஃபியாவையும் நீ தண்டிப்பாயாக, வலீத் இப்னு உக்பாவையும் நீ தண்டிப்பாயாக, உமையா இப்னு கலஃபையும் நீ தண்டிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடனே அந்த பிரார்த்தனையை ஏற்று அபூஜகளை கருவறுத்துட்டானா அப்படின்னு கேட்டா இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வேதனையை நபி பெருமானார் சுவைத்ததை தன்னுடைய ஞானத்தால் கண்காணித்து கொண்டு இருந்தால் கூட சில நேரங்களிலே இறைவனுடைய உதவி என்பது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உடனடியாக அவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில நேரங்களிலே அல்லாஹ்வுடைய உதவி என்பது காலத்திற்கு ஏற்றார் போல காலம் கடந்த நிலையில் அது எந்த தருணத்தில் தரப்பட்டால் மிகப்பெரிய மனமகிழ்ச்சியை ஒரு மனிதனுக்கு தருமோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன செய்யப்படும் என்றால் அழகிய முறையிலே உதவி செய்யப்படும். அப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூஜகளை தண்டிப்பாயாக என்று பிரார்த்தித்த நேரத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்கள் செய்த பிரார்த்தனைக்காக பதிலளிக்கப்படவில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த களத்துல இருந்து எழுந்தாங்க. மேலும் மேலும் அல்லாஹ் கட்டளையிட்டபடி அந்த ஏகத்துவ சங்கநாதத்தை தொடர்ச்சியாக முழங்கி கொண்டே இருந்தார்கள். அப்படி 3 ஆண்டுகளை தொடர்ந்து நபித்துவத்தினுடைய 4வது ஆண்டை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் கழிச்சு தானே வகை வந்துச்சுன்னு சொன்னோம். யா அய்யுகல் முத்தஸ்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரை எழுந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுவீராகன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஓராண்டு கால பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்த பொழுது நபித்துவத்தினுடைய 4வது ஆண்டை நபி பெருமானார் எட்டி இருந்தார்கள். அப்படி எட்டி இருந்த நேரத்தில் எல்லா யுக்திகளுமே பலனளிக்காம போய்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா மனிதர்களுமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வை அபூஜகளும் அபூலகவும் இன்ன பிற மக்கத்து குறைஷியர்களான பிரமுகர்களும் சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த ஹபஷா என்ற நாட்டுக்கு நபி பெருமானார் மக்கள் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. கற்பனை செய்து பார்க்க முடியாத இன்னல்களை, துன்பங்களை இந்த அபூஜகளுடைய கூட்டம் தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பலவீனமான மக்கள், பலமான மக்கள் 2 தரப்பு இருக்கிறாங்கல்ல. எல்லா காலகட்டத்திலுமே மக்கள் அப்படி இருப்பாங்க. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி அடிச்சாலும் பரவாயில்ல, உயிரே போனா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான மனநிலையிலே சில மனிதர்கள் இருப்பார்கள்.
இன்னும் சில மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் இதையெல்லாம் தாங்குற அளவுக்கு இல்லையே, இவங்கெல்லாம் நம்மளை நேசிச்ச ஆள் தானே. ஆபிரகாம்ங்கிற மண்ணை வந்து படையெடுத்து யானை படையை கொண்டு காபத்துல்லாவை தாக்க வந்த அந்த தருணம் இருக்கிறதே, அவன் யாரோ ஒருத்தன், அவன் அந்த நாட்டு மக்களா, அவன் வாப்பாவா, அண்ணனா, மாமாவா, தம்பியா, சொந்தமா, பந்தமா இருந்தானா? எவனோ ஒருத்தன் அடிக்க வரும்போது அதை ஓரளவுக்கு நம்முடைய உள்ள எப்படி எடுத்துக்கணும்னா, அவன் ஏதோ ஒரு நாட்டில் உள்ளவன், காபத்துல்லாவை அழிக்கிறக்காண்டி வந்திருக்கிறான், இந்த நாட்டை வெல்வதற்காக வந்திருக்கிறான். அப்படிங்கும் போது அவர்களுடைய உள்ளம் இருக்குதுல, அது ஓரளவு ஜீரணிச்சுக்கிடும். வேற நாட்டுக்காரன் உள்ளே புகுந்து இந்த நாட்டை ஆக்கிரமிக்க படையெடுத்து வருகின்ற பொழுது உள்ள ஓரளவு ஏத்துக்கிடும். ஆனா சொந்த வாப்பா மகனை வெட்டுறாரு, சொந்த மகன் வாப்பா வெட்டுறாரு, சொந்த அண்ணன் தம்பி அடிக்கிறாரு, சொந்த தம்பி அண்ணன் அடிக்கிறாரு. இப்படியான ஒரு நேரத்தில் ஒரு கூட்டத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைக்கிறார்கள், சொந்த மக்களிடத்திலே முன்வைக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் ஏத்துக்கிறாரு, ஒருத்தர் ஏத்துக்கிடாம இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுகிறது. இவருக்கு அவர் எதிரியாக மாறிவிடுகிறார், அவருக்கு இவர் எதிரியாக மாறிவிடுகிறார். அப்ப சிலரால் சகித்துக் கொள்ள முடிந்தது, சிலரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அப்படி ஆன ஒண்ணு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கோரிக்கை வைத்தார்களோ அந்த மக்களை எல்லாம் வேற வேற பகுதிகளுக்கு அனுப்பி விடுறாங்க. முதல்ல நபித்துவத்தினுடைய 4வது ஆண்டுல ஹபஸா என்ற பகுதிக்கு நபி பெருமானார் சிறிது மக்களை, கொஞ்சம் மக்களை அனுப்பி விட்டாங்க. அடுத்து இவர்களுடைய வேதனை அதிகரிக்கின்ற பொழுது எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி விட்டாங்க, அப்புறம் அபிசீனியாவுக்கு அனுப்பி விட்டாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அனுப்பி கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த 4வது ஆண்டிலிருந்து 7 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம நேற்று உரையில அபூஜகல் ரசூலுல்லாஹ்வை கள்ள தூக்கி எறிவான்னு சொன்னோம்ல, அது மாதிரி அது ஒரு நாள் 2 நாள் நடந்த சம்பவம்லாம் கிடையாது. தொடர்ந்து நபி பெருமானார் எப்பொழுதெல்லாம் தனிமையாக நடந்து சென்று கொண்டிருப்பார்களோ, மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே பயணித்துக் கொண்டிருப்பார்களோ, அப்பெல்லாம் இந்த அபூஜகல் இந்த வேலையை பார்த்தா. இந்த செய்திய ஒரு அடிமை வந்து ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போய் சேர்க்கிறாங்க. ஒரு மலை மேல நிற்கிறாரு. ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மலையின் மீது நின்று கொண்டிருந்த நேரத்தில் இப்படி தொடர்ந்து அபூஜகல் நபி பெருமானாரை இன்னலுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான், துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாங்கிற செய்தி போன உடனே இந்த ஹம்சா மலையிலிருந்து வேகமா இறங்கி வந்து என்ன செய்வார்னா, அவர் இறங்கி வர்றதுக்குள்ள அபூஜகல் காபத்துல்லாவுக்கு போய் மக்களா உட்கார்ந்துக்கிடுவான். இந்த செய்தி அறிந்த ஹம்சார் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார், அபூ லஹப் ஒரு பெரிய தகப்பனார், ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய தகப்பனார், அபூ தாலிப் ஒரு பெரிய தகப்பனார். இதுல வந்து அபூ லஹப் இஸ்லாத்தை ஏற்காமலே மரணிச்சிட்டா. அபூ தாலிப் வந்து இஸ்லாத்தை ஏற்காவிட்டால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பக்க பலமாக பெரிய அளவுல சப்போர்ட்டா இருந்தார். எப்படி கதீஜா அம்மா ஒரு தூணாக இருந்தார்களோ அதை போல பெரிய தகப்பனாராக இருந்த அபூ தாலிப் என்பவரும் இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு, அல்லாஹ்வுடைய தூதரின் கொள்கை பிரச்சாரத்துக்கு பெரிய அளவிலே உறுதுணையாக ஊன்றுகோலாக இருந்தவர். இது ஹம்சா இஸ்லாத்தை தழுவுறாரு. ஏன் தழுவுனாரு? என்னடா தொடர்ந்து அவர் என்ன சொல்லிட்டாரு? நல்ல கொள்கையை தானே சொல்றாரு, குழந்தைகளை கொல்லாதீங்கன்னு சொல்றாரு, பெண்களை மதிங்கன்னு சொல்றாரு, சிலைகளை வணங்காதீங்கன்னு சொல்றாரு, வானத்திலிருந்து உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் யார் அப்படித்தானே கேட்டார் அவரு. அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்திலே முஹம்மது நபி அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான், நபியே நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள், வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கக்கூடியவன் யார் என்று நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள். கேட்டா அவன் என்ன சொல்லுவா? லாத்துன்னு சொல்லுவானா? இல்லைன்னா உஸ்ஸான்னு ஒரு சில பேரை சொல்லுவானா? இல்லைன்னா மனாத்துங்கிற சில பேரை சொல்லுவானா? அல்லாஹ்வே அதுக்கு பதில் அளிக்கிறா. நீங்க வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கக்கூடியது யார் என்று அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் பதில் சொல்வார்கள், யக்கூலூன அல்லாஹ், அல்லாஹ்தான் அப்படின்னு பதில் சொல்லுவான். சரி, பூமியிலிருந்து விளைச்சலை ஏற்படுத்தக்கூடியது யார் என்று நபியை நீங்கள் அவர்களிடத்திலே கேளுங்கள். கேட்டா அப்ப என்ன சொல்லிடுவா? வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறதுனா அல்லாஹ்தான், ஆனா பூமியிலிருந்து விளைச்சலை ஏற்படுத்துறது அது வேற சில அப்படின்னு சொல்லிடுவானா? அப்பயும் அவன் என்னதான் சொல்லுவா? யக்கூலூன அல்லாஹ், அல்லாஹ்தான் சொல்லுவா. இது இல்ல, ஏன்டா எந்த சிலையுமே கொண்டு வர மாட்டேங்கிற அப்படிங்கிற கேள்வியை நபி பெருமானாரை அல்லாஹ் கேட்க சொல்லி என்ன விஷயத்தை மையப்படுத்துறான்னா, பின்னர் எவ்வாறு நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்ய சொல்றா? கேள்விகளை அந்த மக்களுக்கு மத்தியில கேட்க வர்றா. இதை ஹம்சா வந்து கேட்கிறார். ஹம்சா கேட்ட உடனே அந்த மக்களுக்கு மத்தியில 2 டீமா பிரிகிறாங்க. ஹம்சாக்கு சப்போர்ட்டா ஹம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சப்போர்ட்டா சில பேரு, அபூஜகளுக்கு சப்போர்ட்டா சில பேரு, இப்படி 2 டீமா காபத்துல்லாக்குள்ள சண்டையிடுற மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்ட உடனே, இனிமே நீ இந்த என்னுடைய உறவினரான முகம்மதை, என்னுடைய தம்பி மகனை நீ தொடுவது வந்து எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துரையை வச்சு அந்நேரத்தில் ஹம்சா இஸ்லாத்தை அப்பதான் ஏற்பார். ஹம்சா இஸ்லாத்தை ஏற்கிறார்ல,
சிங்கங்களாக பார்க்கப்பட்டார்கள். மிகப்பெரிய மா வீரர்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரம் என்பது வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய மகத்தான வீரம். அப்ப ஹம்சா இஸ்லாத்துக்குள்ள வர்றாரு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து எண்ணி 3 மாத காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. உமர் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க, என்ன நடந்துச்சு, அதையெல்லாம் நம்ம பேசணும்னா நேரம் காணாது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற 3 மாத காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். 2 பேரும் பயங்கரமான மாவீரர்களா, 2 பேருமே பயங்கரமா கடுமையான கோபக்காரர்களா? குறைஷிகளுடைய கூட்டம் ஓரளவு அப்படி கட்டுப்படுகிறது. ஹம்சா ரசூல்லா டீம்ல இருக்கிறாரு, உமரும் ரசூல்லாவுடைய டீம்ல இருக்கிறாரு. நம்ம போய் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய அளவுல இன்னல துன்பத்தை தந்துகிட்டே இருந்தோம்னா அவங்க 2 பேரை எதிர்கொள்றதுங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவங்க சாதாரணமா கட்டுப்படக்கூடிய ஆட்கள்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துரை ஏற்பட்டு ரசூல்லாவை கொஞ்சம் லைட்டா சாஃப்டா என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த மக்கத்து குறைசியர்கள். அப்படி டீல் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஒரு பக்கத்துல ஹம்சாவுடைய உதவி, இன்னொரு பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சப்போர்ட், இன்னொரு புறத்துல அபூ தாலிபுடைய சப்போர்ட், இன்னொரு புறத்துல கதீஜா அம்மையார் அவர்களுடைய சப்போர்ட். இந்த 4 பேரும் 4 அரணாக 4 தூணாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை வலுப்படுத்துவதற்கு பெரிய அளவுல உதவுறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துன்பத்தை அனுபவிச்சு இன்னல அனுபவிச்சு அப்படியே காலம் கடந்து நபித்துவத்தினுடைய 10வது ஆண்டுக்கு வந்தாச்சு. மொத்தம் 13 ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கை, 10 ஆண்டு காலம் மதீனா வாழ்க்கை. நபி பெருமானாருடைய நுபுவத்து காலம் மொத்தம் 23 ஆண்டு காலத்துல 13 மக்கா வாழ்க்கை, 10 மதீனா வாழ்க்கை. இந்த நபித்துவத்தினுடைய 10வது ஆண்டுல கரெக்டா யார் மௌத்தா போறாருன்னா அபூ தாலிப் மௌத்தா போறார். அபூ தாலிப் மௌத்தா போன உடனே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உள்ளமெல்லாம் என்ன செய்யுது, ரொம்ப பெரிய அளவுல பீதி அடைகிறது. ஏன்னா ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தால, ஓரளவு மரியாதை கொடுத்தால, பெரிய கோத்திரம், பெரிய அந்தஸ்து உள்ளவரு அவர் இருக்கிறாரு, அவர் கண்காணிப்புல தான் முகமது இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன பார்வை இருந்துச்சுல, அந்த பார்வை குறைஷிகளுக்கு வெகுவா அகலுது. ரைட்டு, அபூ தாலிப் மௌத்தா போயிட்டாரு, இனிமே லேசா நம்ம என்ன செஞ்சிடலாம், முகமது தட்டிடலாம், நபி பெருமானார பெரிய அளவுல வீழ்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு விட வேண்டும் என்கின்ற அளவிலான ஒரு சிந்தனைகள், திட்டங்கள், ஏற்பாடுகள், பல்வேறு விதமான கருத்துரைகள்லாம் போட்டு எல்லாம் ரெடியா இருக்கிறா. ரெடியா இருந்தா அதை தொடர்ந்து இருக்கிற 3 மாசத்துல கதீஜா அம்மாவும் மௌத்தாகுது. வரலாற்றில் இந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபையும் கதீஜா அம்மையார் அவர்களையும் இழந்திருந்தார்களே, அந்த காலத்தை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் வரலாற்றினுடைய துயர ஆண்டு அப்படிங்கிறார். நபி பெருமானாருக்கு துயர ஆண்டு இருக்குல்ல, அது எந்த ஆண்டுனா அபூ தாலிப் அவர்களும் கதீஜா அம்மையார் அவர்களும் மரணித்து விட்டார்களே அந்த ஆண்டுதான் நபி பெருமானாருடைய வரலாற்றின் துயரமான ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு ரசூலுல்லாஹ் தள்ளப்பட்டாங்க. பொதுவாவே நம்ம ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறோம், நம்ம ஒருத்தருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறோம், நமக்கு ஒருத்தர் பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய இழப்பு நடந்த பிறகு நம்ம மன ரீதியாவே, உளவியல் ரீதியாவே, இயல்பாவே ஒரு தளர்வு அடைஞ்சிருவோம்ல. இந்த பக்கம் கதீஜா அம்மா இறந்துட்டாங்க, அந்த பக்கம் அபூ தாலிப் இறந்துட்டாரு, ரசூலுல்லாஹ் ரொம்ப டவுன் ஆகுறாங்க. இப்படி டவுன் ஆனா மக்களை எல்லாம் எத்தியோப்பியாவுக்கு, அபிசீனியாவுக்கு அனுப்பி வச்சாங்கல்ல, அது மாதிரி ஒரு கட்டத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கே என்ன தெரியுமா தோணுது, எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க, தொழுக விட மாட்டேங்கிறா, அல்லாஹ்வை வணங்க விட மாட்டேங்கிறா, நல்ல பிரச்சாரத்தை செய்ய விட மாட்டேங்கிறா, எல்லாருமே அண்ணன் தம்பியா, சொந்த பந்தமா, ரத்த பந்தமா தான் இருக்கிறா. எந்த வகையிலுமே நமக்கு பெரிய அளவுல விட்டுட்டு போயிடலாம்ல. லக்கும் தீனுக்கும் வலியுது, உன் கொள்கை உனக்கு, என் கொள்கை எனக்கு. யாரெல்லாம் அல்லாஹ் தவிர கடவுள் இல்லைங்கிற கொள்கையை ஏத்துக்கிறாங்களோ அவங்க ஏத்துக்கிடட்டுமாப்பா, நீ ஏத்துக்கிட மாட்டேன்னா இருந்துக்கப்பா, எங்களையா போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கிற, எங்களையா பெரிய அளவுல துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரே சஹாபாக்கள் அப்படி கேட்பாங்க. காபத்துல்லாஹ்ல ரசூலுல்லாஹ் படுத்து கிடப்பாங்க. அப்படி படுத்து கிடக்கிற நேரத்தில் நபி பெருமானார் இடத்துல வந்து சஹாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுதுதான் எங்களுக்கு வரவிருக்கிறது, காலம் சென்று கொண்டே இருக்கிறது, ஒரு நாள்ல விட்டுருவான், 2 நாள்ல விட்டுருவான், 1 வருஷத்துல விட்டுருவான், 2 வருஷத்துல விட்டுருவான் அப்படின்னு பார்த்தா 10 ஆண்டு காலமா எங்களை இந்த அளவுக்கு தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கிறானே. பெரிய பெரிய கணவாய்கள்ல கொண்டு போய் அவர்கள் சிறை வைக்கப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இலைதலைகளை தின்று ஆட்டு புழுக்கைகள் இடுகின்ற அந்த மலத்தை போல சகாபாக்கள் எல்லாம் மலத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அப்படி ஒரு வேதனை, அப்படி ஒரு துன்பம்.
அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களால தாங்கவே முடியல, கொஞ்சம் மக்கள் போயிட்டாங்க, நாங்க எப்படி சமாளிக்கிறது? அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்குன்னு சொன்னீங்களே, அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் வரும்? அல்லாஹ்வே குர்ஆன்ல இந்த ஏதோ சொல்றா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்கின்ற அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் நெஞ்சமான துன்பம் அவங்களுக்கு மக்கள் தரல. அப்ப ரசூலுல்லாஹ் அப்படி தலப்பாவை கெட்டினமானிக்கு, போர்வையை தூக்கி இப்படி கெட்டினமானிக்கு காபத்துல்லாஹ்ல இருந்து எழுந்து சொல்வார்கள், நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வேதனையா? நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு சோதனையா? இதற்கு முன்பு சில நபிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையை அவர்கள் மக்களிடத்திலே சொன்ன காரணத்தினால் இரும்பு சீப்புக்களால் அவர்களுடைய முதுகுகள் எல்லாம் முழுமையாக கிழிக்கப்பட்டது. அப்படி இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி ஸ்டேட்மெண்ட் விளங்குதா உங்களுக்கு? அவங்க அனுபவிச்சது பெரிய துன்பம் தான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மக்களை ஆசுவாசப்படுத்துறாங்கன்னா, இதை விட பெரிய துன்பத்தை இதற்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சமூகம் அனுபவிச்சுட்டு போயிருக்கு. ஏகத்துவத்தை சொன்னா இப்படித்தான் நடக்கும், இப்படி நடந்தாதான் நம்ம சத்திய கொள்கையில இருக்கோங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். குழி தோண்டினா நம்ம ஜனாசா அடக்கம் பண்ற மாதிரி 6 அடி குழி தோண்டியா? அப்படி இல்ல, உடலை நேராக உள்ளே புகுத்தும்படியான ஆழ்துளை கிணறுக்கு குழி போடுறான்ல, அது மாதிரி குழியை தோண்டி உடம்ப மட்டும் உள்ளக்கை இறக்கி தலையை மாத்திரம் வெளியில தெரியுற மாதிரி வச்சு அப்படி சீவிடுவா. அப்படி நீங்கள் சீவப்பட்டீர்களா அப்படி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இரும்பு சீப்புகளால் கிழிக்கப்பட்டார்கள். 2ஆக தலையிலிருந்து ரம்பத்தை வச்சு அவங்களுடைய தொடைப்பகுதி வரையில அப்படி மொத்தமா அறுத்து 2ஆக்கிடுவானா. 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் மையப்படுத்தி இப்படி எல்லாம் நீங்கள் வேதனை செய்யப்படுகிறீர்களா? இல்ல, அதை விட கம்மிதான், நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு மிக சமீபத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே ஓரளவுக்கு அந்த போதனைகள் இந்த சகாபாக்களுக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்டா இருக்குது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வால ஒரு கட்டத்துல முடியாம, எப்படி சகாபாக்கள்லாம் வெளியூருக்கு போயிடணும், ஹிஜ்ரத் செஞ்சிடணும், நாடு துறந்துடணும் அப்படிங்கிற மனநிலையில இருந்தாங்களோ, அது மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்துல அல்லாஹ்விடத்துல இருந்து வகையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இறைவா, தாங்க முடியல, மார்க்கத்தை பின்பற்றணும்ல, மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணும்ல, எதையுமே செய்ய விடாம இருக்கிறா. மன உளைச்சல் மாதிரி ஒரு பெரிய வேதனை ஏதாவது இருக்குதா மனுஷனுக்கு? உடல் நோய் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு கேட்டகரி. மனநோய் இருக்குல்ல, மன அழுத்தம், அந்த டிப்ரெஷன் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு பிரச்சனைக்குரியது எதுவுமே இல்லை. இதை ரசூலுல்லாஹ் தொடர்ந்து அனுபவிச்சு ஒரு கட்டத்துல, யா அல்லாஹ், நான் எங்க போகணும், இங்க வாழ முடியல, நானும் மக்களா ஹிஜ்ரத் செஞ்சு போயிடுறேன், நான் எந்த பகுதிக்கு போகணும், எனக்கு நீ வந்து அதை காட்டுவேன் அப்படின்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, யஸ்ரிப் என்று சொல்லக்கூடிய மதீனா நகரத்தை அல்லாஹ் காட்டுறான், நீங்க இங்க போயிருங்க, இனிமே மக்களை வாழ வேணாம், மக்களை எல்லாம் அழைச்சுக்கிட்டு நீங்க அங்க போய் வாழுங்க அப்படின்னு ஒரு கட்டளை போடப்பட்டது. அல்லாஹ்வுடைய புறத்தில் இந்த கட்டளை வந்த உடனே இவங்க அப்படி தயார் நிலையில இருக்கும்போது, இவங்க ஏற்கனவே போட்டு வச்சாங்கல்ல திட்டம், ஹம்சாவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இவரை கொன்றுவிட வேண்டும் என்ற திட்டம், அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு எப்படியாவது முகமதை அழித்து விட வேண்டும் என்ற திட்டம், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான அந்த காலம் அப்படி வந்து விட்டது. பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து, நம்மை பராமரித்து, நம்மை வளர்த்து, அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால், நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற, சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா?
தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசுமாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. இவங்க ராத்திரியா மதீனாவுக்கு கிளம்புறதுக்கான வேலை நடக்கும்போது கிளம்பி போனதையெல்லாம் கண்டுபிடிச்சு பின்னாடியே வந்து என்ன செய்யறாங்க, துரத்திக்கிட்டே வர்றாங்க. நீங்க அந்த வரலாறுகளை எல்லாம் பரவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சௌர் என்று சொல்லக்கூடிய அந்த குகைக்குள்ளே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்து கொள்வார்கள். மக்கள் எல்லாம் படை சூழ்ந்து மக்கத்து குறைஷியர்கள்லாம் ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு வெட்டுற மாதிரியான சூழ்நிலையில அபூபக்கர் ஒரு பயத்தை அடைவார். நம்ம எப்படி தப்பிக்க போறோம், நம்ம எப்படி இவங்கள்ட்ட இருந்து நம்ம பாதுகாப்பு அடைய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை அடைகின்ற பொழுது நபி பெருமானார் சொல்லுவார்கள், லா தகுசன் இன்னல்லாஹ மஆனா. அவ்வாறு இல்லை, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறா. நம்ம 2 பேர் ஏன் சொல்றீங்க, 3வது அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறா, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு வழியா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்க, மதீனாக்குள்ள போய் நுழைஞ்சிருவாங்க. மதீனாக்குள்ள போய் நுழைஞ்சா வேற நாட்டுக்கு போயாச்சுல, சொந்த நாட்டை விட்டு ஏகத்துவ கொள்கையை சொல்லி இவங்களுடைய துன்பத்தை எல்லாம் உள்வாங்கி அடிபட்டு பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்து ஒரு வழியா அந்த பகுதியில் வாழவே முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் சொந்த நாட்டை விட்டுட்டு நாடு துறந்து போயாச்சு. நாடு துறந்து போனா இவன் விடணும்ல. அபு சுபியான் வாணிப கூட்டத்தை எடுத்துக்கிட்டு அபு சுபியான் தலைமையில ஒரு வாணிப கூட்டம் என்ன செய்யுது, இங்க மக்காவுல இருந்து மதீனாக்குள்ள நுழையிற மாதிரி போகுது. அதெல்லாம் பிரச்சனை பண்றதுக்கு தானே. எப்படியாவது உள்ள போய் நுழைஞ்சிட்டோம்னா அவங்கள அப்படியே மல்லுக்கு இழுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணிடலாங்கிற மாதிரி போன தகவல் வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வாணிப கூட்டத்தை வந்து மதீனா நகரத்துக்குள்ள விட்டுறக்கூடாது. அபு சுபியானுடைய தலைமையில வரக்கூடிய இந்த படைகளை நம்ம எப்படி என்ன செஞ்சிடணும், எப்படியாவது சிறை பிடிச்சிடணுங்கிற ஒரு திட்டத்தை நபி பெருமானார் தீட்டுவார்கள். அப்படி தீட்டுன நேரத்துல இந்த அபு சுபியானுக்கு தகவல் கிடைச்சு அவன் உடனே அபூஜகளுக்கு என்ன செஞ்சிருவான், இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இதெல்லாம் 1 நாள் 2 நாள்ல நடக்கிற சம்பவம் இல்ல, 10 நாள் 20 நாள் 30 நாள் அப்படித்தானே அந்த காலகட்டம். இன்னைக்கு போன் மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி மெசேஜ் அனுப்புறது அந்த சூழ்நிலையா இருந்துச்சு. அப்படி இல்ல, ஒற்றர்கள் வழியாக ஒரு தகவல் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு வெகு வெகுவாக கடத்தப்படும். அப்படி கடத்தப்பட்டு ரசூலுல்லாஹ் அபு சுபியான் உள்ள வர்றது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச மாதிரி, ரசூலுல்லாஹ் பிடிக்க வர்றது அபு சுபியானுக்கு தெரிஞ்ச மாதிரி அபு சுபியான் இருந்து கருத்து அபூஜகளுக்கு போகுது, எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு. அவன் என்ன செய்யறான், 1000 பேரை திரட்டி கொண்டு யுத்தத்துக்கு தயார் நிலையில இங்க கிளம்பி வர்றதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா அபு சுபியான் தப்பிச்சிட்டாரு. நபி பெருமானார் சிறைபிடிப்பதற்காக காத்திருந்தார்களே, அந்த இடத்தில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சுபியானை சிறைபிடிக்கவும் இல்லை, சிறைபிடிக்க முடியவும் இல்லை. தகவல் கிடைச்சதுனால ஒரு வழியா கடல் மார்க்கமா அப்படி இப்படியுமா அபு சுபியான் தப்பிச்சிட்டான். ஆனால் இந்த பத்ர் யுத்த களத்தை நடத்துவதற்காக இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், 1000 பேர் கொண்ட படையை திரட்டி ஆயத்தமாகி விட்டார்கள். அப்படி ஆயத்தமானா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பயம். இந்த உலகத்துல உளவியல் ரீதியா உளவியலாளர்கள் அத்தனை பேருமே சொல்றா, பயத்த மாதிரி வேற எந்த துன்பமும் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. பயம் இருக்குல்ல, எந்த விஷயம் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீங்க பயப்படுறீங்கல்ல, உங்களுடைய பயம் உங்களுக்கு பயம் ஏற்படுகின்ற அந்த தருணம் மாதிரி ஒரு துன்பம் இந்த உலகத்திலே கிடையாது. 1000 பேரு படையை திரட்டிட்டு வர்றான். ரசூலுல்லாஹ் யுத்தத்துக்கு தயாராகுறாங்க. அவன்லாம் ஆயுதபாணி, நபி பெருமானார் நிராயுதபாணி. வாகனம் கிடையாது, சண்டையிடுறதுக்கு ஆயுதம் கிடையாது, கவசம் கிடையாது, வாள் கிடையாது, மக்கள் படை கிடையாது, மன்னராட்சி கிடையாது. மதீனாவுல கவர்மெண்ட் அமைச்சிட்டா கூட என்ன இருந்துச்சு, எதை வச்சு போர் தளவாடங்களை வாங்கினாங்க, போர் செய்ய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் திட்டமும் நபி பெருமானாருக்கு இருந்தது. தன் சொந்த மக்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் நடத்தினார்கள், அவ்வளவுதானே. அப்ப களத்துல மோதலுக்கான சூழ்நிலை வந்து பத்ர் யுத்த களம் தயாராகிறது. இப்ப நபி பெருமானார் ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகுறாங்க, ரொம்ப பயங்கரமா பயப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் வாக்களிக்கிறா, பயப்படாதீங்க, 1000 வானவர்களை கொண்டு நாம் உங்களுக்கு இந்த யுத்த களத்திலே உதவுவோம் அப்படிங்கிறான். அப்படி ஒரு வாக்குறுதி தந்ததுக்கு பிறகு ஒரு மனுஷனுக்கு தைரியம் வரணும்லங்க.
அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கவலைப்படாதீங்க முகமதே, 1000 வானவர்களை கொண்டு இந்த யுத்த களத்திலே அணிவகுத்து நிற்கின்ற வானவர்களை உங்களுக்கு தருவோம், நீங்க இந்த யுத்த களத்தை ரொம்ப லேசா எதிர்கொண்டுருவீங்க அப்படின்னு அல்லாஹ் வாக்களிக்கிறானா? அல்லாஹ் வாக்களிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க, இறைவா நீ எங்களுக்கு தந்த வாக்குறுதி இருக்கிறது, அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றாவிட்டால் இந்த பூமியிலே உன்னை வணங்குகின்ற ஒரே ஒரு முஸ்லிமை கூட நீ பார்க்க முடியாது. எனவே எங்களுக்கு நீ உதவுவாயாக, எனவே நீ தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு கையை தூக்குறாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லைங்க, மறுநாள் காலை ஃபஜ்ருடைய தொழுகை வரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயர்த்திய கையை இறக்கவே இல்லை. கேட்டுக்கிட்டே இருக்கு பயம், என்ன போறோம் தெரியலையே, எத்தனை பேரை கொல்லுவான் தெரியலையே, எப்படி நிக்க போறோம் தெரியலையே, எல்லாரும் பலவீனப்பட்டுட்டா, இங்க அடி வாங்கும் போதே மக்கள் ஓடிட்டாங்களே, இங்க அடி வாங்கும் போதே மக்கள் பூமியில வாழ முடியலன்னு ஹிஜ்ரத் செய்யணுங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்களே, யுத்த களத்தை சந்திச்சா நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா, எத்தனை பேர் உயிரோட இருப்பா? நம்ம தரப்புல 313 பேர் தானே இருக்கிறோம், அவன் தரப்புல 1000 பேர் இருக்கிறானே, இதை எப்படிடா சமாளிக்க போறோம் அப்படிங்கிற உணர்வுல அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கின கையை இறக்காம அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இறைவா இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு மக்கள் இருக்க வேண்டும் என்றால் நீ எங்களுக்கு ஒரு வாக்களித்தாயே, அந்த வாக்கை நீ நிறைவேற்றி விடுவாயாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுமை இழந்து நபி பெருமானாரை பின்னாடி கூடி வந்து கட்டி பிடிச்சி, ரசூலுல்லாஹ் தோல்ல கிடக்கிற துண்டெல்லாம் போர்வையெல்லாம் கைகளை தூக்கி வச்ச மாணிக்கே இருந்தனால நழுவி விழும். அபூபக்கர் பக்கத்துல மேல எடுத்து போடுவாரு. ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை நிக்கிற மாதிரியே இல்லைன்ன உடனே ஃபஜ்ருடைய அதிகாலை நேரத்தை நபி பெருமானாருடைய பிரார்த்தனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுன்ன உடனே பின்னாடி கூடி கட்டி பிடிச்சிட்டு அபூபக்கர் சொல்லுவாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு உதவாமல் வேறு யாருக்குத்தான் உதவ போகிறான், பாருங்கள் நிச்சயமாக இந்த யுத்த களத்திலே வெற்றி என்பது நமக்குத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டு போறாங்க. கூட்டு போனா படை அணிவகுத்து நிக்கிற பயம்தான், அப்படி பயமா இருக்கு. எல்லாரையும் ரசூலுல்லாஹ் அப்படியே வருஷப்படுத்துறாங்க. வருஷப்படுத்தும் போது இந்த சின்ன பையன் இருக்கிறார்ல, இவர் மாதிரி ஒரு சின்ன பையன் முஆத் முஅவ்வித், அஃப்ராவினுடைய 2 புதல்வர்கள் அப்படின்னு வரலாற்றிலே சொல்வார்கள். அஃப்ராவினுடைய 2 புதல்வர்கள் முஆத் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் அந்த சபையில 313 பேர் நிற்கக்கூடிய சபையில அங்க கேட்கிறாங்க, அபூஜஹல்னா யாரு? அவன் அல்லாஹ்வுடைய தூதரை மக்காவுல வாழும்போது ரொம்ப பெரிய அளவுல தொல்லப்படுது, யாருன்னே தெரியல. அபூஜஹல்னா யாருன்னே தெரியாத ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன சகாபி கேட்கிறாரு, அபூஜஹல்னா யாரு? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மாதிரி பெரிய நபித்தோழர்களிடத்துல கேட்கிறார், யார் அவன்? அவர் சிரிக்கிறார். யுத்த களத்துல நின்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என்னப்பா நீ அபூஜஹலை தெரிஞ்சு என்ன பண்ண போற, என்ன எதுக்கு கேட்கிற? அல்லாஹ்வுடைய தூதரை பெரிய அளவிலே துன்பப்படுத்தினானாமே, அல்லாஹ்வுடைய தூதரை பெரிய அளவிலே இன்னலுக்குள் ஆளாக்கினானாமே, அவனை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு முஆதும் சொல்றாரு, முஅவ்விதும் சொல்றாரு. 2 அண்ணன் தம்பி. கடைசி அவங்க தாங்க வெட்டினாங்க. அபூஜஹலை வீழ்த்தியது யார் என்று பார்த்தால் பெரிய பெரிய சஹாபாக்களால இல்ல, அபூபக்கர் இல்ல, உமர் இல்ல, உஸ்மான் இல்ல, அலி இல்ல, ஹம்சா இல்ல, யாரும் இல்ல, அஃப்ராவினுடைய 2 புதல்வர்கள் ஆகிய முஆத் முஅவ்வித், இந்த 2 பேர் தான் அவங்களை வெட்டாங்க. அப்ப அப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பயத்தின் வழியாக அப்படி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொல்லுகிற 1000 வானவர்கள் தானே வாக்களிச்சா, 1000 வானவர்கள் வாக்களிச்சுட்டு அல்லாஹ் அந்த யுத்த களத்துல எத்தனை வானவர்களை இறக்கி விட்டான் தெரியுமா? 3000 வானவர்களை இறக்கி விட்டான். 8வது அத்தியாயத்தில் உள்ள 6வது 7வது 8வது 9வது 10வது 11வது 12வது வசனங்களை நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க. பத்ர் யுத்த களத்திலே என்ன நடந்தது, எப்படியாக அல்லாஹ் வாக்களித்திருந்தான், அங்கே நடந்த சூழல் என்ன, வானவர்கள் அங்கே என்ன செய்தார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் அப்படி 8வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்துல தொடங்கி அப்படியே வரிசையா ஒரு 7-8 வசனத்துல தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வர்றான். அப்ப அல்லாஹ் நபி பெருமானாருக்கு சொல்லுகிறான், உஹது யுத்த களத்துல பேசும்போது உள்ள பேசின பத்ர் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இட்டு இருந்தானா, எப்படி கட்டளை இட்டு இருந்தான் தெரியுமா? அவர்களுடைய கழுத்துகளை பார்த்து வெட்டுங்கள் என்று நபியே நாம் வானவர்களுக்கு அறிவித்திருக்கிறோம், அவர்களுடைய ஒவ்வொரு இணைப்பையும் வெட்டுங்கள் என்று கட்டளை இட்டிருக்கிறோம், பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. அதை நீங்கள் உஹது யுத்த களத்தில் என்ன செய்யுங்க, நினைவூட்டுங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அந்த வானவர்களுடைய படை பெரிய அளவுக்கு உதவியாக என்ன செய்தது இருந்தது. இப்படியே ஒரு சூழ்நிலை வரும்போது 3000 வானவர்களை கொண்டு உதவி அல்லாஹ் அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், நீங்கள் சகித்துக் கொண்டால் நீங்கள் இன்னும் பலமான நம்பிக்கை உடையவர்களாக மாறுவீர்களே, ஆனால் போர்க்களை அறிந்த 5000 வானவர்களை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு யுத்த களத்திலே உதவி செய்வான்.
விளங்குதா உங்களுக்கு? முதல்ல வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் போர்க்களை அறிந்த வானவர்கள் அல்ல. அந்த 1000 பேர் அப்படிப்பட்ட வானவர்கள் அல்ல. அந்த 3000 பேர் அப்படிப்பட்ட வானவர்கள் அல்ல. ஒருவேளை அவர்களுடைய படை உங்களை பெரிய அளவிலே அச்சப்படுத்தினால், பயமுறுத்தினால், உங்களுக்கு ஈமான் வலுப்படுகின்ற நேரத்திலே, நீங்கள் சகித்துக் கொள்ளுகின்ற நேரத்திலே, அல்லாஹ் போர்க்களை அறிந்த சண்டை தெரிஞ்ச, யுத்தத்துக்குன்னு ஒரு கலை இருக்கும்லங்க, அந்த யுத்தக்கலை அறிந்த வானவர்களை அனுப்பி வைத்து, 5000 வானவர்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? பெரிய அளவிலே உதவி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிச்சான்ல. இப்படி வாக்களிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தினுடைய மலக்குடல் மேலே வைக்கப்பட்ட பொழுது பிரார்த்தனை செய்தார்களே, அந்த பிரார்த்தனை இந்த பத்ர் யுத்தக்களத்திலே தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் அளிக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டது. அவ்வளவு துன்பத்துக்குமான விடை, அவ்வளவு துன்பத்துக்குமான மகுடம், அவ்வளவு துன்பத்துக்குமான மருந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் யார் பெயரை எல்லாம் நபி பெருமானார் சொல்லி பிரார்த்தனை செய்தார்களோ அந்த அத்தனை பேரும் வேறற்ற மரங்களாக வீழ்ந்து கிடப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி என்ன செய்தது? இந்த பத்ர் யுத்த களத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. அப்ப அப்படியாக அல்லாஹ்வுடைய கோபத்தையும், அல்லாஹ்வுடைய சாபத்தையும், அல்லாஹ்வுடைய வேதனையும் முழுமையாக சுவைத்து விடுகின்ற அளவிற்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? இந்த தாவா களத்திலே பெரிய அளவில் துன்பப்படுத்தப்பட்டார்கள். அப்ப அதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். நமக்கு அப்படியான ஒரு நிலையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைக்கவே இல்லை. ரொம்ப லேசா, ரொம்ப எளிமையா, ரொம்ப சாதாரணமா அல்லாஹ் தவிர வேற கடவுள் இல்லைங்கிற கொள்கையை நம்ம மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துற முடியுது. அப்படித்தானே? குர்ஆனை கொடுத்தா நம்மளை வெட்டவா வர்றா? எத்தனையோ மாற்று மத சகோதரர்களுக்கு நம்ம திருமறை குர்ஆனை கொண்டு போய் கொடுக்க தானே செய்யறோம். கலெக்டருக்கு கொடுக்குறோம், ஆட்சியாளர்களுக்கு கொடுக்குறோம், மந்திரிகளுக்கு கொடுக்குறோம், எம்எல்ஏக்களுக்கு கொடுக்குறோம், ஊர் ஊரா இருக்கிற வார்டு கவுன்சிலர்களுக்கு கொடுக்குறோம், பெரிய பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நம்ம கொடுக்குறோம். எல்லாருமே எதுவுமே சொல்லலையே, உங்க வேதத்தை ஏன்பா எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க, உங்க கருத்தை ஏன்பா எங்கள்கிட்ட திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை வைக்கிறானா? அழகா வாங்குறான், படிக்கிறான், சில பேர் மாற்றம் அடைகிறான், சில பேர் யோசிக்கிறான், சிந்திக்கிறான். எத்தனை பேர் இன்னைக்கு இஸ்லாத்துக்குள்ள கூத்தாடிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கிறாங்க. பார்க்கத்தானே செய்யறோம். யுவன் சங்கர் ராஜா அந்த திருமறை குர்ஆனை படிச்சு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள வரலையா? வந்திருக்கிறார்ல. அவருக்கு ஏதோ ஒரு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கல. அப்ப இன்னைக்கு தாவாக்களம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அனுபவித்த அந்த துன்பத்தை கொண்ட தாவாக்களம் கிடையாது. ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய தாவாக்களத்தினுடைய அளவுகோல் என்ன? ரொம்ப லேசா, ரொம்ப இனிமையா, ரொம்ப அழகா, அதுல கூட நம்ம உலகத்துக்கான நேரங்களை எல்லாம் அதிகப்படுத்தி கொண்டு, மார்க்கத்துக்கான நேரங்களை எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு குறைச்சிக்கிட முடியுமோ குறைச்சிக்கிட்டு, உலக வாழ்க்கை தான் பெருசுங்கிற மாதிரியான ஒரு வாழ்வியலுக்குள்ள நம்ம திரும்பிட்டோமா இல்லையா? அப்ப இதையெல்லாம் கவனத்துல கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த தாவாக்களத்திற்காக பெரிய அளவில் என்ன செய்திருக்கிறார்கள்? துன்பப்பட்டிருக்கிறார்கள். இது மாதிரியான துன்பங்களை அல்லாஹ் நமக்கு தரவில்லை என்பதை விளங்கி இந்த தாவாக்களங்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி இதுக்கு அடுத்து இதை தொடர்ந்து பத்ர் யுத்தக்களத்திற்கு பிறகு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தார்களா, அல்லது வேறு வேறு வகையிலான துன்பங்களை எல்லாம், இன்னல்களை எல்லாம் மக்கத்து குறைசியர்களாலும் அல்லாஹ்வினுடைய விதியினாலும் அடைந்தார்களா இல்லையா என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய உரையின் வாயிலாக அறிந்து கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாகிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்